ஒருபோதும் நம்மளுடைய பட்டியலில் இடம்பெற்றவே கூடாது. மகாதல்ல ஒண்ணு என்ன தெரியுமா, நான் தொழாமல் இருந்து விட்டோமே, அவங்க சொல்லக்கூடியது இல்லல் முசொல்லி, நாங்க தொழுகையாளியா இல்லாம ஆயிட்டோமே, நாங்க தொழுகலையே, அல்லாஹுவ வணங்கலையே, ஒரு நாளைக்கு 5 வக்து தொழுக, அல்லாஹ் நினைப்பதற்கு எங்களுக்கு நேரம் வரலையே, எங்களுடைய விழாப்புறங்கள் குனியவில்லையே, நாங்கள் சுது செய்ய மறந்து விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தொழாத காரணங்கள் ஒன்று சொல்லுவாங்களாம். 2வது காரணம் சொல்லுவாங்க, ஏழைகளுக்கு உணவளிக்காம நாங்க போயிட்டோமே. சக்கர் என்கின்ற நரகம் 7 நரகம் இருக்குது இல்லையா, நம்ம படிச்சோம் இல்லையா, அதுல ரொம்ப கொடூரமானது. அதனாலதான் ஏஹதல் குபர்னு முன்னையே அல்லாஹ் சொல்லிட்டான். என்னன்னா, நரகத்திலே ஆக கொடூரமான நரகம் சக்கர் என்கின்ற நரகம் தான். அதுல முதல்ல தொழுகையாளியாக இல்லாம இருந்தாங்க அப்படின்னா சக்கர் என்கின்ற நரகத்துல அவங்க நுழைவிப்பாங்க. அதே போல 2வது விஷயம் ஏழைகளுக்கு உணவளிக்காமல் இருப்பது. 3வது விஷயம் சுபஹானல்லாஹ், அதுலதான் ரொம்ப கவனமா இருக்கணும். வீணாக இந்த உலகத்தில் வீணாக கழித்து கொண்டிருப்பவர்களோடு நாங்களும் வீணடித்து கொண்டிருந்தோம். மஹாதல்லாஹ், இந்த உலகம் துனியாவில் என்ன, எதற்காக இங்க வந்தோம், நம்மளுடைய நோக்கம் என்ன, நம்மளுடைய குறிக்கோள் என்ன, நம்மளுடைய லட்சியம் என்ன, எதுவும் தெரியாமல் உண்டு உடுத்தியதும் தவிர வேற ஒன்றுமே இல்ல, வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீணாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டவர்களோடு நாங்களும் வீணாக கழித்து விட்டோம். 3வது காரணம் சொல்றாங்க, அந்த சக்கர் என்கின்ற நரகத்துல அந்த முஜ்ரிமீன், அந்த பாவிகள் நுழைவிக்கக்கூடியது. 4வது ரொம்ப முக்கியமானது, ஒரு நாள் இந்த மறுமை என்கின்ற ஒரு நாள் வரும் என்பதை நாங்கள் பொய்ப்பித்து கொண்டே இருந்தோம். மகாதல்ல, நாம இப்ப பொய்ப்பிக்கல, மறுமை எல்லாரும் நம்புறோமா, எல்லாரும் ஈமான் கொள்றோம் இல்லையா, ஆனால் என்ன, மறுமை அன்னைக்கு பார்க்கலாம், நாளை என்பதைத்தான் அல்லாஹ் சொல்றான். இன்றுன்னு சொல்லலையே, இன்னைக்கு வரும்னு சொல்லலையே, இந்த அடுத்த மாசம், அடுத்த வருஷம், இத்தனாவது வருஷம் அப்படின்னு சொல்லலையே, நாளைக்குன்னு தானே சொல்றான். இப்ப நாளைக்கு பாத்துக்கிறோம். மகாதல்ல, இதுல பொய்ப்பிக்கிறதுல இது ஒரு வகை. நாளை என்பதை நம்ம என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்விடத்துல என்னைக்கா இருந்தாலும் கியாமத்துல வரத்தான் செய்யும். என்னைக்கா இருந்தாலும் மரணம் எப்படி வருமோ அதே போல கியாமத்தினால் உண்டு. அதை பொய்ப்பித்தவர்களாக நாங்கள் இருந்ததுனால சக்கர் என்கின்ற நரகத்துக்குள்ள நாங்க போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள், அந்த முஜ்ரிமீன்கள், அந்த பாவிகள் கதறக்கூடிய கதறலை அல்லாஹு தஆலா முத்தஸிர்ல சொல்றான். இதுல அந்த வாசகத்துல அடுத்ததை பாருங்களேன், சுப்ஹானல்லாஹ், அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னன்னா, இவ்வளவு நசீகத்தை நான் சொல்றேன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இவ்வளவு நசீகத் பண்றேன் இல்ல, அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா, தனித்தனியா எனக்கு சுகுஃபுல எழுதி கொடுன்னு கேட்கறாங்களோ. உங்களுக்கு புரியுதா, தனித்தனியா சுகுஃபுகள்ல எழுதி கொடுன்னு என்கிட்ட கேட்கறாங்களோ, மறுமை இது இப்படிதான் இருக்கும், இதுதான் நடக்கும், நரகம் இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் முடியாது, கல்லா, அப்படியெல்லாம் என்ன செய்ய முடியாது, முடியாது. இன்னஹா ததுக்கிரா, நீ நல்ல முறையில ததுக்கிறா, நீ உபதேசம் பெற்றிருக்கோம், அவ்வளவுதான், என்னால சொல்ல முடியாது, அவ்வளவுதான், உபதேசம் பெற்றிருக்கோம், இல்ல அப்படின்னா அது உன்னுடைய நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா இவ்வளவு விஷயங்களையும் அல்லாஹு தாலா மறுமையை குறித்து நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அப்ப மறுமையை குறித்து நினைக்கும் பொழுது நமக்கு என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் கண்களிலிருந்து கண்ணீர் வர வேண்டும் என்பது அந்த முக்மீனுடைய 3வது அழுகையாக இருக்கிறது. அதே போல நான்